tikka. Ingredients: egg, Basan flour, curd, capsicum, onion, pepper powder, chilli powder, coriander powder, garam masala powder, ginger garlic paste, salt. Egg உடைச்சி நாலு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதும் இது ஒரு ஆயில் தடவி வச்சுருக்கிற டிஃபன் பாக்ஸில் இந்த எக் மிக்சரை ஊற்றிடுறேன். ஒரு பேனில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் குக்கர் ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுருங்க. புட்டிங் நம்ம பண்ண மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்சரை ஃபாயில் ரப் பண்ணி உள்ளே வச்சிடுறேன். இதில் கொஞ்சம் ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. எக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். எக்கு குக் ஆகிற டைம் வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம். பேஷன் ஃப்ளவர், சில்லி பவுடர், கரம் மசாலா, coriander powder, salt, ginger garlic paste ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம இந்த மாதிரி லார்ஜ் சைஸில் டைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேப்சிகம், ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு ரெடி ஆனதும் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேஷன் ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு ஊற வச்சு பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ எக்கு ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்த்துடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இல்லை ஃபோர்க் வச்சு பாருங்கள். இதில் ஒட்டாமல் வந்தால் எக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பன்னீர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். பன்னீரை விட இந்த எக் டிக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம உப்பு, மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். எக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். எக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். டிக்கா பண்ணுறதுக்கு எக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மேரினேஷனில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எக் சேர்த்தப்புறம் ஊறினா போதும். அதுக்கப்புறமா நம்ம டிக்கா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். மாதிரி ஒரு டூத் பிக்கில் ஆனியன், கேப்சிகம், எக், ஆனியன் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் டூத்பிக்கில் இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பேன் சூடானதும் அதில் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற
டிக்காவை இதில் எடுத்து வச்சிடுறோம். இது நல்லா 4 சைட்ஸும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 சைட்ஸும் திருப்பி வேக வச்சுக்கோங்க. எக் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூ மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பன்னீர் எல்லார் வீட்லேயும் இருக்காது, எக் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தவாலையே ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க.